சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ப்ரிபோசிஷன்ற புது பாடம். ப்ரிபோசிஷன்னா தமிழ்ல என்ன? முன்னிடை சொல். ப்ரிபோசிஷனுக்கு டிக்ஷனரியில சுருக்கமா PREPன்னு போட்டிருக்கோம். எந்தெந்த வார்த்தைக்கு பக்கத்துல PREP போட்டிருக்கோ அது எல்லாமே ப்ரிபோசிஷன் தான். இது வரைக்கும் எத்தனை ப்ரிபோசிஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறீங்க. இதுக்கு மேல இனி கண்டுபிடிக்க போறதும் கிடையாது. தமிழ்லயும் நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அறியாம பேசுறோம், எழுதுறோம். அதாவது இயற்கையின் இதுக்கு இங்கிலீஷ்ல ஆஃப் த நேச்சர், இயற்கையில் இதுக்கு இங்கிலீஷ்ல இன் த நேச்சர், இயற்கைக்காக இதுக்கு ஃபார் த நேச்சர், இயற்கைக்கு டு த நேச்சர், இயற்கையிலிருந்து ஃப்ரம் த நேச்சர், இயற்கையால் பை த நேச்சர், இயற்கையுடன் வித் த நேச்சர், இயற்கை இல்லாமல் வித்வுட் த நேச்சர். இதுல பாருங்க, இயற்கைன்ற வார்த்தை கூட சேர்ந்து வர இன், இல், காக, இக்கு, இருந்து, ஆல், உடன், இல்லாமல், இது எல்லாமே தமிழ்ல ப்ரிபோசிஷன்ஸ் தான். தமிழ்ல ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாமே வார்த்தை கூட சேர்ந்து வரும். ஆனா இங்கிலீஷ்ல எப்பவுமே தனியா வரும். பாருங்க, இந்த ஆஃப், இன், ஃபார், டு, ஃப்ரம், பை, வித், வித்வுட் இதெல்லாம் தனியா தான் வந்திருக்கு. இது எல்லாமே ப்ரிபோசிஷன்ஸ். தமிழ்ல ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் எந்த வார்த்தை கூட சேர்க்கணுமோ அந்த வார்த்தைக்கு பின்னாலதான் வரும். ஆனா இங்கிலீஷ்ல அதெல்லாம் முன்னால வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரிபோசிஷன்ஸ்லாம் சரியா எதுக்கு முன்னால எதுக்கு பின்னால யூஸ் பண்ணணும்னு சொல்ல போற கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிபோசிஷன்ஸ்க்கு முன்னால வர வார்த்தை நவுனா இருக்கலாம், அல்லது ப்ரொனவுனா இருக்கலாம், அல்லது வேர்பா இருக்கலாம், அல்லது அட்ஜெக்டிவா இருக்கலாம். இந்த நாலுத்துல ஏதாவது ஒன்னா இருக்கலாம். அதே ப்ரிபோசிஷன்ஸ்க்கு பின்னால வர வார்த்தை ஒன்னு நவுனா இருக்கணும் அல்லது ப்ரொனவுனா இருக்கணும். இப்படிதான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிபோசிஷன்ஸும் வரும். இப்போ ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவனிங்க. எல்லா ப்ரிபோசிஷன்ஸையும் அண்டர்லைன் பண்றதுக்கு புக்க பாருங்க. அபவுட்னா பற்றின்னு அர்த்தம். அபவுட்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன். எக்ஸாம்பிள் பாருங்க. Do you know about AIDS? உனக்கு எய்ட்ஸ் பற்றி தெரியுமா? அபவுட்னா பற்றின்னு அர்த்தம். I am talking about your problem. நான் உன்னுடைய பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். We did not worry about our future. நாங்க எங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படல. அடுத்து பாருங்க. abovena மேலேன்னு அர்த்தம். The moon is above us. நிலா நமக்கு மேலே இருக்கிறது. The God is above us. நமக்கெல்லாம் மேல கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஊட்டி is above the sea level. ஊட்டி கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கிறது. ஓகே, அடுத்து பாருங்க. across. acrossனா குறுக்கேன்னு அர்த்தம். Can you swim across the river? உன்னால் ஆற்றின் குறுக்கே நீந்த முடியுமா? Don't sit across the table. மேஜையின் குறுக்கே உட்காராதே. A blind man is walking across the road. ஒரு குருடர் சாலையின் குறுக்கே நடந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அடுத்த ப்ரிபோசிஷன் பாருங்க. ஆஃப்டர்னா பின்னால் அர்த்தம். ஆஃப்டர்னா பின்னால் அர்த்தம். வாட் இஸ் தேர் ஆஃப்டர் டெத்? இறப்பிற்கு பின்னால் என்ன இருக்கிறது? மிஸ்டர் I.K. குஜ்ரால் became the Prime Minister of India after Mr. தேவகவுடா. திரு தேவகவுடாவிற்கு பிறகு I.K. குஜ்ரால் இந்தியாவின் பிரதமரானார். I will come after 7 AM. நான் 7 மணிக்கு பிறகு வருவேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. alongனா ஓரமாக. alongனா ஓரமாக, இது இன்னொரு ப்ரிபோசிஷன். தேன்மொழி is walking along the road. தேன்மொழி சாலை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறாள். There are lot of trees along this road. இந்த ரோடு ஓரமாக நிறைய மரங்கள் இருக்கின்றன. அடுத்த ப்ரிபோசிஷன் பாருங்க. amongனா இடையேன்னு அர்த்தம். There is no unity among Indians. இந்தியர்களிடையே ஒற்றுமை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், amongனாலும் AMONGST amongsனாலும் AMID amidனாலும் மீனிங் ஒண்ணு.
AMIDST amidsனாலும் மீனிங் ஒண்ணுதான். ஏதாவது ஒண்ணுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா போதும், எல்லாத்துக்கும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், எக்ஸாம்பிள்ஸ்ல தேர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன் இல்லையா, அதுக்கு அங்கேன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது தேர்ன்ற வார்த்தை வேர்புக்கு முன்னால அல்லது வாக்கியத்தின் ஆரம்பத்துல வந்தா இதுக்கு அங்கேன்ற மீனிங் கிடையாது. இப்பத்துக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க, அது போதும். அப்புறம் இதை பத்தி விளக்கமா சொல்றேன். சரி, இப்போ இந்த அமாங்க்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். There is no self-confidence among student community. மாணவ சமுதாயத்திற்கிடையே தன்னம்பிக்கை இல்லை. என்ன புரியுதா? மாணவ சமுதாயத்திற்கிடையே தன்னம்பிக்கை இல்லை. அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. அரவுண்ட். அரவுண்ட்னா சுற்றிலும். Build a compound wall around the house. வீட்டை சுற்றி மதில் சுவர் கட்டு. Put a fence around your field. உன்னுடைய நிலத்தை சுற்றி வேலி போடு. சரி, அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. அட். அட்னா இக்குன்னு அர்த்தம். The classes start at 7:30 daily. வகுப்புகள் தினமும் 7:30க்கு ஆரம்பிக்கின்றன. இதுவே அட்டுன்ற வார்த்தையை ஊர் பேருக்கு முன்னாலேயே போடலாம். வந்தா இல்லுன்னு அர்த்தம். அதாவது சின்ன ஊர் அல்லது சின்ன இடம், இதுக்கெல்லாம் முன்னால அட் வரும். அதே ஊர் பெருசா இருந்தா இன் வரும். இல்ல இருந்தாலும் இல் தான் அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. We have been living at தேனாம்பேட் since 1952. நாங்கள் தேனாம்பேட்டையில் 1952 வசித்துக் கொண்டு வருகிறோம். ராஜீவ் காந்தி was assassinated at 10:20 PM. ராஜீவ் காந்தி இரவு 10:20க்கு படுகொலை செய்யப்பட்டார். இங்க வாசுக்கு பின்னால 5th ஃபார்ம் ஏன் வந்திருக்குன்னு இன்னொரு கிளாஸ் டீச் பண்ணுவேன். அதை பத்தி போரி பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. பிஃபோர். பிஃபோர்னா முன்னாள். தீபாவளி கம்ஸ் பிஃபோர் கிறிஸ்மஸ். தீபாவளி கிறிஸ்மஸுக்கு முன்னால் வருகிறது. வில் யூ கம் பிஃபோர் மண்டே? நீ திங்கட்கிழமைக்கு முன்னால் வருவாயா? லுக் பிஃபோர் யூ லீப். ஆழமறியாமல் காலை விடாதே. இதே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ which river is there behind Taj Mahal? Which river is there behind Taj Mahal? தாஜ்மஹாலுக்கு பின்னால் என்ன ஆறு இருக்கிறது? இங்க behind Taj Mahal. behind என்ன அர்த்தம்? பின்னால் அப்படின்னு அர்த்தம். behind பின்னால் அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. behindக்கு there is a woman behind every man's success. ஒவ்வொரு ஆளுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். Our house is behind கிஷ்கிந்தா. எங்க வீடு கிஷ்கிந்தாவிற்கு பின்னால் இருக்கிறது. சோ behind பின்னால், இதை மறக்காதீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த ப்ரிப்போஷன் you can say below கீழே அப்படின்னு அர்த்தம். below கீழே அப்படின்னு அர்த்தம். Many Indians are living below the poverty line. பல இந்தியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, below அர்த்தம் கீழே அப்படின்னு அர்த்தம். Write your name below the line. உன்னுடைய பெயரை கோட்டிற்கு கீழே எழுது. There are 5 villages below the sea level. 5 கிராமங்கள் கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கின்றன. ஓகே, below கீழே அர்த்தம். அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. Beside. Beside பக்கத்தில். Who is sitting beside you? உனக்கு பக்கத்தில் யார் உட்கார்ந்து கொண்டிருப்பது? Black cats are beside Mr. L.K. Advani. கருப்பு பூனைகள் L.K. Advaniக்கு பக்கத்தில் இருக்கின்றன. TV is beside radio. TV ரேடியோவிற்கு பக்கத்தில் இருக்கிறது. அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. Besides மேலும் அர்த்தம். Besides, standard of education is good. மேலும் கல்வித்தரம் நன்றாக இருக்கிறது. Besides, Coimbatore bomb blast was the main reason for DMK-TMC's defeat. மேலும் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் DMK-TMC தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. Besides, climate is very hot. அதுவும் இல்லாம climate ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதான் besides-க்கு அர்த்தம். அதாவது அதுவும் இல்லாமன்னு சொல்லலாம் அல்லது மேலும் சொல்லலாம். சரி, அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. Between. Between நடுவில் அப்படின்னு அர்த்தம். முருகன் is between வள்ளி and தெய்வயானி. முருகன் வள்ளிக்கும் தெய்வயானிக்கும் நடுவில் இருக்கிறார். What are the differences between educated and uneducated?
படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. The distance between the earth and the sun is 148.8 million kilometers. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவே உள்ள தூரம் 148.8 மில்லியன் கிலோமீட்டர். சரி, அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்க. பட்டுக்கு இங்க தவிரன்னு அர்த்தம். We work all days but Sundays. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர எல்லா நாட்களும் வேலை செய்கிறோம். All escaped but a child. ஒரு குழந்தையை தவிர எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க. It was nothing but patriotism. இது நாட்டுப்பற்றை தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்க. பைனா ஆல். கீதாஞ்சலி was written by ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்டது. எலக்ட்ரிக் பல்ப் வாஸ் இன்வென்டட் பை தாமஸ் ஆல்வா எடிசன். மின்சார விளக்கு தாமஸ் ஆல்வா எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டது. J.R.D. Tata was awarded the Bharat Ratna by the President of India. J.R.D. டாட்டாவுக்கு பாரத் ரத்னா விருது ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது. இப்ப சொன்ன 3 எக்ஸாம்பிள்ஸ்லயும் வாய்ஸுக்கு பின்னால 5th ஃபார்ம் போட்டிருக்கேன். ஏன் 5th ஃபார்ம் போட்டிருக்கேன்னு 2 நாள் கழிச்சு பாசிவ் வாய்ஸ் ஒரு பாடம் எடுத்துக்க அப்ப புரியும். சரி, இப்போ அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. டவுன்னா கீழேன்னு அர்த்தம். I did not go down the hill. நான் மலைக்கு கீழே போகவில்லை. Are you getting down here? நீங்க இங்க இறங்குறீங்களா? So downனா கீழே அப்படின்னு அர்த்தம். அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. duringனா பொழுதுன்னு அர்த்தம். It is raining during summer. கோடை காலத்தின் போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. We all need sweater during winter season. குளிர்காலத்தின் போது நமக்கு ஸ்வெட்டர் தேவைப்படுகிறது. The students of Tamil Nadu are busy during exam time. பரீட்சை நேரத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. எக்ஸப்ட்னா தவிரன்னு அர்த்தம். இங்க பட்னாலும் தவிர மேல பாத்தீங்க, எக்ஸப்ட்னாலும் தவிரன்னு தான் அர்த்தம். I like everything in maths except algebra. எனக்கு அல்ஜிப்ரா தவிர மேத்ஸ்ல எல்லாமே பிடிக்கும். I experienced all except death. நான் இறப்பை தவிர எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். He invited everybody except my father. அவன் என்னுடைய அப்பாவை தவிர எல்லாரையும் கூப்பிட்டான். அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. ஃப்ரம்னா இருந்துன்னு அர்த்தம். I learned many useful things from books. நான் பல பயனுள்ள விஷயங்களை புத்தகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். I come from Tenambat. நான் தேனாம்பேட்டிலிருந்து வருகிறேன். They make medicines from poison. அவர்கள் விஷத்திலிருந்து மருந்து தயாரிக்கிறார்கள். அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. இன்னா அர்த்தம். We got freedom in 1947. நாம் 1947 சுதந்திரம் வாங்கினோம். ஈஃபில் டவர் is in France. ஈஃபில் கோபுரம் பிரான்சில் உள்ளது. There are lot of stars in the sky. வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. இன்சைட்னா உட்புறம் அப்படின்னு அர்த்தம். Please wait inside the room. தயவு செய்து அறையின் உள்ளே காத்திருக்கவும். There is no light inside the auditorium. அரங்கத்தின் உள்ளே வெளிச்சம் இல்லை. No smoking inside the college. கல்லூரி உள்ளே புகைப்பிடிக்காதே. ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. இன்டுனா குல் அர்த்தம். Don't get into the car. காருக்குள்ளே நுழையாதே. டைட்டானிக் sank into Atlantic Ocean. டைட்டானிக் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியது. Put it into pocket. ஜோபியில் போடு. இது போல இன்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. நியர்னா அருகில் அர்த்தம். லைட் ஹவுஸ் இஸ் நியர் பீச். கலங்கரை விளக்கம் கடற்கரையின் அருகே உள்ளது. மை காலேஜ் இஸ் நியர் விஜிபி கோல்டன் பீச். எங்க காலேஜ் விஜிபி கோல்டன் பீச் கிட்ட இருக்கு. ட்ரேட் ஃபேர் இஸ் நியர் பாரிஸ். பொருட்காட்சி பாரிஸ் கிட்ட இருக்கு. சோ கிட்டனாலும் அருகில்னாலும் மீனிங் தான். சரி, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. ஆஃப்னா
இருந்துன்னு அர்த்தம். an old man jumped off the train. ஒரு வயதானவர் ரயிலில் இருந்து குதித்தார். I think I am going off my ambition. நான் என்னுடைய லட்சியத்திலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இதே ஆஃப்க்கு இன்னொரு மீனிங் உண்டு. சில விசிட்டிங் கார்டுல பாத்தீங்கன்னா ஆஃப் மவுண்ட் ரோட், ஆஃப் உஸ்மான் ரோட்னு போட்டிருக்கோம். அதாவது மவுண்ட் ரோடில் இருந்து சற்று தள்ளி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உஸ்மான் ரோடில் இருந்து சற்று தள்ளி இருக்கிறதுன்னு அர்த்தம். இதான் அதுக்கு அர்த்தம். இதே வேலைக்கு போற சில பேரு ஆஃப இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இன்னைக்கு ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ எம் ஆஃப் த டியூட்டி டுடே அப்படின்னு அர்த்தம். நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன். அதே ஐ எம் ஆன் த டியூட்டினா நான் வேலையில இருக்கேன்னு அர்த்தம். அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. ஆஃப் ஒய்எஃப். ஆஃப்னா இன் அல்லது உடையன்னு அர்த்தம். இது நவீன் கேஸ்லயே பாத்தீங்க. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி இந்தியாவின் தலைநகரம். வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டரின் நன்மைகள் யாவை? மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் ஆஃப் ஹமாம் சோப் இஸ் ₹760. ஹமாமின் அதிகபட்ச விற்பனை விலை ₹760. அடுத்து இந்த ப்ரிப்போஷன் பாருங்க. ஆன். ஆன்னா மீதுன்னு அர்த்தம். We are sitting on the bench. நாம் பெஞ்ச் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆன் எப்ப யூஸ் பண்ணணும்னா சர்ஃபேஸ் டச் பண்ணிட்டு இருக்கணும். சர்ஃபேஸ டச் பண்ணிட்டு இருந்தா ஆன் யூஸ் பண்ணணும். பெஞ்ச் மேல உட்காரும் போது அதை தொடாம உட்கார முடியாது. அப்ப என்ன பண்றோம்? பெஞ்சுடைய சர்ஃபேஸ தொட்டுக்கிட்டு தான் உட்கார முடியும். இது போல சமயத்துல ஆன் யூஸ் பண்ணணும். டெலிபோன் இஸ் ஆன் த டேபிள். போன் மேஜை மீது இருக்கிறது. இங்கேயும் டெலிபோன் டேபிள தொட்டுக்கிட்டு இருக்கதா அர்த்தம். டோன்ட் கீப் எனிதிங் ஆன் த டிவி. எந்த பொருளையோ டிவி மீது வைக்காதே. இதே அபோன்னு ஒரு ப்ரிப்போஷன் முதல்லயே பாத்தீங்க. அதுக்கும் மேலும் தான் அர்த்தம். சர்ஃபேஸ தொடாம இருந்தா அபோ யூஸ் பண்ணணும். தொட்டுக்கிட்டு இருந்தா ஆன் யூஸ் பண்ணணும். த சீலிங் இஸ் அபோ அஸ். தி ஏரோப்ளேன் இஸ் ஃபிளையிங் அபோ அஸ். இதெல்லாம் பாருங்க. சீலிங், ஏரோப்ளேன் இது எல்லாமே நம்ம தலையை தொடாம மேல இருக்கு. அதனால அபோ யூஸ் பண்றோம். அதை தொட்டுக்கிட்டு இருந்தா ஆன் யூஸ் பண்ணணும். ரைட். அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. அவுட் சைட். அவுட் சைட்னா வெளியே அல்லது வெளிப்புறம் அர்த்தம். பிளீஸ் பார்க் யுவர் வெஹிக்கிள்ஸ் அவுட் சைட் த கேட். தயவு செய்து உங்கள் வாகனங்களை கேட்டிற்கு வெளிப்புறம் நிறுத்தவும். வாட் எவர் இட் இஸ், கீப் இட் அவுட் சைட் தி ஆபீஸ். எதா இருந்தாலும் அது ஆபீஸுக்கு வெளியே வச்சுக்கோங்க. சரி. அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. ஓவர். ஓவர்னா மேலேன்னு அர்த்தம். A quick brown fox jumps over the lazy dog. ஒரு புத்திசாலி நரி சோம்பேறி நாய்க்கு மேலே குதித்தது. இந்த சென்டென்ஸ்ல ஒரு விசேஷம் என்னன்னா ABCD 26 எழுத்தும் இதுல கலந்து வந்திருக்கு. சரி, இதை கவனிங்க. The train is going over the bridge. ரயில் பாலத்திற்கு மேலே போய்கொண்டு இருக்கிறது. இது ஓவர்ன்ற வார்த்தையை கிரிக்கெட்ல யூஸ் பண்ணும்போது இதுக்கு அர்த்தம் வேற. வெறுமே ஓகே கிளாஸ் இஸ் ஓவர்னா இதுக்கு கிளாஸ் முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம். சோ இங்க ஓவருக்கு இன்னொரு மீனிங். இது போல சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங்ல வரும். நாம தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கணும். இதை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட். அடுத்து பார்க்க போறது பெர். பெர்னா வீதம்னு அர்த்தம். Each MLA is getting a salary of ₹2,750 per month. ஒவ்வொரு எம்எல்ஏவும் மாதம் ₹2750 பெறுகிறார். இதை பாருங்க. I am paying ₹12,000 per annum to the school. நான் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு வருடத்திற்கு ₹12,000 கட்டிக் கொண்டிருக்கிறேன். சரி. அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. ரிகார்டிங். ரிகார்டிங்னா சம்பந்தமாக அல்லது குறித்து அப்படின்னு அர்த்தம். பிளீஸ் டேக் ஆக்ஷன் ரிகார்டிங் திஸ். தயவு செய்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கவும். அதை இதை பாருங்க. த கவர்மெண்ட் டஸ் நாட் கேர் ரிகார்டிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன். அரசாங்கம் கல்வித்தரம் பற்றி கண்டுகொள்வதில்லை. ரிகார்டிங்னா சம்பந்தமாக அல்லது பற்றின அர்த்தம் முதலே சொன்னேன். இந்த வார்த்தையை ரிட்டன் இங்கிலீஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பேசும்போது இதுக்கு பதிலா அபவுட் யூஸ் பண்ணணும். ரிகார்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. என்ன புரியுதா? ஓகே. இப்போ அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. ரவுண்ட். ரவுண்ட்னா
சுற்றி அப்படின்னு அர்த்தம். round the world in 80 days, உலகத்தை சுற்றி 80 நாட்களில். we sit round the table and have dinner, நாங்க டேபிளை சுத்தி உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுவோம். the lands round Madras are cheaper, சென்னையை சுற்றியுள்ள நிலங்கள் மலிவாக இருக்கின்றன. அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. for, forனா காகன்னு அர்த்தம். what have you done for the nation, நாட்டுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய். we need money for living, நாம் வாழ்வதற்கு பணம் தேவை. English is important for everybody, ஆங்கிலம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. சரி, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. since இருந்துன்னு அர்த்தம். there is no much change in the standard of living since 1947, 1947 இருந்து மக்களின் வாழ்க்கை தரத்தில் பெரிய மாற்றமில்லை. I have not eaten anything since morning, காலையிலிருந்து நான் எதுவும் சாப்பிடல. இதே sinceன்ற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் உண்டு. அத கன்ஜங்ஷன்ற பாடம் நடத்தும் போது சொல்லிக் கொடுப்ப, டோன்ட் வரி. ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. த்ரூனா மூலமாக. மை ஃபாதர் ஸ்டடிட் MA த்ரூ கரஸ்பாண்டன்ஸ், எங்க அப்பா தபால் மூலமா MA படிச்சாரு. we learn many things through TV and radio, நாம் ரேடியோ டிவி மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. throughout முழுவதும் அப்படின்னு அர்த்தம். there was no rain throughout last year, போன வருஷம் முழுக்க மழையே இல்ல. மதர் தெரேசா had been serving orphans throughout her lifetime, அன்னை தெரேசா அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஆதரவற்றவர்களுக்காக சேவை செய்து கொண்டே இருந்தார். it is raining throughout the day today, இன்னைக்கு முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. till வரையில் அர்த்தம். only fools wait till opportunity comes, முட்டாள்கள் மட்டுமே சந்தர்ப்பம் வரும் வரையில் காத்திருப்பார்கள். பிரிட்டிஷ் was ruling India till 1947, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை 1947 வரையில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். you should keep trying till 2000, நீ 2000 வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த ப்ரிப்பரேஷன் பாருங்க. டூனா இக்குன்னு அர்த்தம். I am going to office, நான் ஆபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். we all will go to the hell, நாம் எல்லோரும் நரகத்திற்கு போவோம். hellனா நரகம், heavenனா சொர்க்கம். pray to the god, கடவுளிடம் வேண்டு. டூக்கு இடம்னு இன்னொரு மீனிங் உண்டு. give it to நித்யா, நித்யாவிடம் கொடு. give it to me, என்னிடம் கொடு. ஆக டூக்கு இந்த ரெண்டு மீனிங்கும் பொருத்தமா வரும். சரி, இன்னைய கிளாஸ்ல இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? ப்ரிப்போஷன்ஸ் பாடம் பார்த்தோம். இன்னைக்கு இது போதும். நாளை கிளாஸ்ல மிச்சத்தை பார்க்கலாம். ஓகே, நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க, அது போதும். சோ இதோட இந்த கிளாஸ் முடிக்கலாம். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாகவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். என்னை கிளாஸ்ல நான் பார்க்க போறது ப்ரிப்போஷன்ஸ் உடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி. நேத்து கடைசியா 2 பாத்தீங்க. என்ன நேற்று இடத்துல படிச்சு பாத்தீங்களா? சரி, இன்னைக்கு டுவர்ஸ்ன்ற ப்ரிப்போஷன் பார்க்கலாம். டுவர்ஸ்னா நோக்கின்னு அர்த்தம். The cyclone moved towards West Bengal. புயல் மேற்கு வங்காளத்தை நோக்கி நகர்ந்தது.
இந்தியா is marching towards economic development. இந்தியா பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. அண்டர். அண்டர்னா கீழேன்னு அர்த்தம். The dustbin is under the table. குப்பை தொட்டி மேஜைக்கு கீழே இருக்கிறது. He is working under me. அவன் எனக்கு கீழே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறான். சஞ்சய் தத் was arrested under TADA. சஞ்சய் தத் தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சரி, அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. until. untilனா வரையில் அர்த்தம். there are no classes until next Monday. அடுத்த திங்கட்கிழமை வரை வகுப்புகள் இல்லை. we were expecting until 11 o'clock. நாங்கள் 11 மணி வரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. up. upனா மேலே. we will go up திருமலா tomorrow. நாம் திருமலா மேல நாளைக்கு போலாம். the rat went up the bag. எலி மூட்டையின் மேலே ஏறியது. அதே அடுத்த ப்ரிப்போஷன் பாருங்க. versus. versesனா எதிரே அப்படின்னு அர்த்தம். இத சுருக்கமா vs போடுவாங்க. சரி, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்ச் நன்றாக இருந்தது. அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில கேஸ் நடந்தா வெர்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜெயலலிதா வெர்சஸ் சுப்பிரமணிய சுவாமி, HMT லிமிடெட் வெர்சஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். சோ இது போல ரெண்டு பார்ட்டிக்கு இடையில கேஸ் நடக்கும் போது VS போடுவாங்க, அதாவது வெர்சஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து இந்த ப்ரிப்போஷன் பாருங்க. வயா, அதாவது வழியாக அல்லது மார்க்கமாக அப்படின்னு அர்த்தம். 12B goes via less. 12B less வழியாக போகிறது. சென்னை டு டெல்லி via மும்பை. சென்னையிலிருந்து டெல்லிக்கு பம்பாய் வழியாக அல்லது மார்க்கமாக அப்படின்னு அர்த்தம். இதை உச்சரிக்கும் போது வயான்னு உச்சரிக்கணும், வாயான்னு உச்சரிக்க கூடாது. சரி, அடுத்து பாருங்க. அடுத்த ப்ரிப்போஷன் என்ன? வித். வித்னா உடன் அப்படின்னு அர்த்தம். shall I come with you? நான் உன்னுடன் வரலாமா? ப்ளீஸ் ஹேண்டில் வித் கேர். தயவு செய்து கவனமுடன் கையாளு. மிஸ் ஜெயலலிதா ஆல்வேஸ் கோஸ் வித் சசிகலா. ஜெயலலிதா எப்பொழுதும் சசிகலாவுடன் போகிறார்கள். சரி, அடுத்து இந்த ப்ரிப்போஷன் பாருங்க. வித்தின். வித்தின் அப்படின்னா உள் அப்படின்னு அர்த்தம். வித்தின்னா உள் அப்படின்னு அர்த்தம். we should donate eyes within 6 hours of death. நாம இறந்த 6 மணி நேரத்துக்குள்ள கண்ணை தானம் செய்யணும். I'll get married within 1999. நான் 1999 ஆண்டுக்குள் திருமணம் செய்து கொள்வேன். I will come back within 10 minutes. நான் 10 நிமிடத்திற்குள் வந்து விடுகிறேன். சோ இது போல within அப்படின்னா உள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இத பாருங்க. without. withoutனா இல்லாமல். everybody thinks we cannot live without money. பணம் இல்லாமல் வாழ முடியாது என்று ஒவ்வொருவரும் எண்ணுகிறார்கள். கவுண்டமணி cannot act without செந்தில். கவுண்டமணி செந்தில் இல்லாமல் நடிக்க முடியாது. there is no future without computer. கம்ப்யூட்டர் இல்லாமல் எதிர்காலம் இல்லை. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? ப்ரிப்போஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த பாடத்துல பார்த்த எல்லா ப்ரிப்போஷன்ஸ்க்கும் என்ன மீனிங்கோ அதை மனப்பாடம் செய்யணும். ஏன்னா இந்த வார்த்தை எல்லாமே நாம இங்கிலீஷ் பேசும்பொழுது, எழுதும்பொழுது, படிக்கும்பொழுது அடிக்கடி தேவைப்படுற வார்த்தைகள். எப்பப்ப இந்த வார்த்தைகள் வருதோ அப்போ இந்த மீனிங்கை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த பாடத்துல நடத்துறதுக்கு எதுவும் விஷயங்கள் இல்ல. சரி, அடுத்து நாம் பார்க்க போறது புது பாடம். பாடம் பெயர் என்ன? ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்னா தமிழ்ல சார்புரி சொல் அர்த்தம். ஆர்டிகிள்ஸ் என்னென்னா ஏ, அண்ட், த. ஏனாலும் ஆம்னாலும் மீனிங் ஒண்ணு. என்ன மீனிங்? ஒரு அல்லது ஓர். வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்கிற வார்த்தை